ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த டே 28 ஆஃப் டெய்லி கோடிங். இன்னைக்கு நம்ம லீட் கோடில் இந்த கண்டெய்ன் டூப்ளிகேட்ஸ் அப்படிங்கிற இந்த ப்ராப்ளம் தான் பார்க்க போகிறோம். பொதுவாக இது என்னன்னா, நமக்கு ஒரு லிஸ்ட் கொடுத்துருவாங்க. இந்த லிஸ்ட்ல டூப்ளிகேட்டான எலமெண்ட்ஸ் வந்து மோர் தென் ஏதாச்சும் ஒரு எலமெண்ட் மோர் தென் ஒன் டைம்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்துட்டு நம்ம டூப்ளிகேட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ட்ரூ ரிட்டர்ன் பண்ணணும். ஒருவேளை இது எல்லாமே யூனிக்கா இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஃபால்ஸ் ரிட்டர்ன் பண்ணணும். இதுதான். இப்போ இதை சும்மா சிம்பிளா யோசிச்சோம்னா நார்மலான ப்ரூட் ஃபோர்ஸ் சொல்யூஷன் என்னவா இருக்கும் அப்படின்னா, நம்ம ஒவ்வொரு எலமெண்ட்டையும் எடுத்துக்கிட்டு அதுக்கு அடுத்த இருக்க எலமெண்ட், அதுக்கு அடுத்த இருக்க எலமெண்ட், அது அடுத்த இருக்க எலமெண்ட்டை கம்பேர் பண்ணிட்டு, ஒருவேளை இதே மாதிரி அடுத்தடுத்த எலமெண்ட் வந்து அதுக்கு அடுத்த எலமெண்ட் கம்பேர் பண்ணிட்டு நம்ம வந்துட்டு அதுல டூப்ளிகேட் இருந்துச்சு அப்படின்னா அப்ப ட்ரூ ரிட்டர்ன் பண்ணுவோம். அவ்வளவுதான். சிம்பிளா இதுக்கு முன்னாடி 10 ப்ராப்ளம்ஸ் மாதிரி தான் இதுவும். ஸோ இதுதான் சிம்பிளான ப்ரூட் ஃபோர்ஸ் சொல்யூஷன். இது பார்த்தோம்னா நம்ம வெளியே அந்த எத்தனை எலமெண்ட்டோ அதுக்கானது இருக்கோ அது உள்ள வந்துட்டு அதுக்கு அடுத்த எலமெண்ட்ல இருந்து கடைசி எலமெண்ட் வரைக்கும் கம்பேர் பண்ணணும். ஸோ அது வந்துட்டு அவுட்டர் இன்னர் லூப்பு. நெக்ஸ்ட் இது வந்துட்டு வெளியே இருக்க எலமெண்ட் அப்புறம் கம்பேர் பண்ற எலமெண்ட் அது வந்துட்டு ஈக்குவலா இருந்துச்சு அப்படின்னா அப்ப நம்ம ட்ரூல ரிட்டர்ன் பண்றோம். ஸோ இதை வந்துட்டு ட்ரூல ரிட்டர்ன் பண்ணோம். அது மீன்ஸ் டூப்ளிகேட் இருக்கு அப்படின்னு. அது இல்லைன்னா நம்ம ஃபால்ஸ் ரிட்டர்ன் பண்ணுவோம். அவ்வளவுதான். இது ஒரு சொல்யூஷன். பட் இதுல என்ன பிரச்சனைனா, நம்ம வந்துட்டு இது O of n ஸ்கொயர் வந்து டைம் காம்ப்ளெக்சிட்டி வரும். பிகாஸ் ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும் வந்துட்டு அது கடைசி வரைக்கும் கம்பேர் பண்ணிட்டு இருக்கணும். ஸோ அப்படின்னா கடைசியில ஒருவேளை இந்த ஃபர்ஸ்ட் கேஸ்ல இங்க இருந்துச்சு அப்படின்னா அது வந்துட்டு நமக்கு வந்துட்டு இந்த n ஸ்கொயர் டைம்ஸ் ஆகும். இதனால இந்த மாதிரி டைம் லிமிட் எக்ஸீடட் எரர் வரும். ஸோ இதை எப்படி நம்ம இதுக்கப்புறம் இன்னொரு சொல்யூஷன் என்னன்னா, நம்ம இதுக்கு வந்துட்டு இது பண்ணலாம். என்னன்னா ஃபர்ஸ்ட் இந்த இன்னொரு சொல்யூஷன் என்னவா இருக்கும், இதை பார்த்தோம்னா நம்ம ஒவ்வொன்றையும் அதுக்கு அடுத்து எங்க இருக்கோ அதை போய் கம்பேர் பண்ணி பண்றதுக்கு பதிலா நம்ம அந்த லிஸ்ட சார்ட் பண்ணிட்டு ஒவ்வொரு எலமெண்ட்டும் அதுக்கு அடுத்து ஸ்டார்ட் பண்ணிட்டா அப்ப வந்துட்டு சேமா இருந்துச்சுன்னா அது வந்து பக்கத்துல வந்துடும். அப்ப 1 வந்துடும், 2 3 வந்துடும். ஸோ அப்படி இருந்துச்சுன்னா அப்ப ஒவ்வொரு எலமெண்ட்டும் அதுக்கு பக்கத்துல இருக்க எலமெண்ட் நெக்ஸ்ட் எலமெண்ட் மட்டும் கம்பேர் பண்ணினோம்னா அந்த ஒரே ஐட்ரேஷன்ல இஃப் த லிஸ்ட் இஸ் ஆல்ரெடி சார்ட்டட்னா நம்ம ஒரே ஐட்ரேஷன் பண்றது மூலியமா அந்த எலமெண்ட் அதுக்கு அடுத்த இருக்க எலமெண்ட் கம்பேர் பண்ணிட்டு நம்ம வந்துட்டு அதை வந்துட்டு டூப்ளிகேட் இருக்கா இல்லையா அப்படின்னு நம்ம ஈஸியா சொல்லிட முடியும். ஸோ இதுதான் இதுல பண்றோம். ஸோ இதுக்கு வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்றதுக்கு இந்த சொல்யூஷன்ல இப்போ பபிள் சார்ட் யூஸ் பண்றோம். இது பதிலாக மெர்ஜ் சார்ட் யூஸ் பண்ணா லாகின் வந்துடும். ஸோ அது ஃபைன். இப்போ பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்றோம். பபிள் சார்ட்ல என்ன பண்ணுவோம்னா நம்ம ஃபர்ஸ்ட்ல இருந்து பார்ப்போம். இந்த எலமெண்ட்டும் அதுக்கு அடுத்த இருக்க ஃபர்ஸ்ட்ல இருக்க எலமெண்ட் அதுக்கு அடுத்த இருக்க எலமெண்ட்டை விட அதிகமா இருந்துச்சு அப்படின்னா ஸ்வாப் பண்ணுவோம். அதனால பெரிய எலமெண்ட் எல்லாம் கடைசியில போயிடும். ஸோ எவென்ச்சுவலி இட் வில் பி சார்ட்டட் தான். ஸோ இப்போ வந்துட்டு டூப்ளிகேட்னு ஒரு ஃபிளாக் மாதிரி வச்சிருக்கோம். ஸோ இப்போ வந்துட்டு ஒரு ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் ஐட்ரேட் பண்ணிட்டு அந்த அந்த வேல்யூ அதுக்கு அடுத்த இருக்க வேல்யூவோட ஈக்குவலா இருந்துச்சு அப்படின்னா நம்ம டூப்ளிகேட் ட்ரூன்னு பண்றோம். இதுக்கு வந்துட்டு கடைசி எலமெண்ட் கடைசிக்கு போக முடியாது. பிகாஸ் கடைசிக்கு அடுத்தது வந்துச்சுன்னா அது வந்துட்டு இது அரே இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் பவுண்ட் வந்துடும். ஸோ அதனால அந்த கம்பேர் பண்றது மட்டும் கடைசி -1 வச்சிருவோம். ஸோ வந்துட்டு இது மூலியமா நம்ம எலமெண்ட் அதுக்கு அடுத்த எலமெண்ட் கம்பேர் பண்ணி டூப்ளிகேட் வந்து 2 இது பண்ணுவோம். ஒருவேளை இந்த லூப் முழுக்க முடிஞ்சிச்சு அப்படின்னா டூப்ளிகேட்டே இல்லை அப்படின்னா அப்ப டூப்ளிகேட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஃபால்ஸ் எடுத்துக்கணும். அவ்வளவுதான். ஸோ இதை இது பண்ணுங்க. இது O of n ஸ்கொயர் வரும். அதுவே இந்த மெர்ஜ் சார்ட்ல ஏதோ டைம் லிமிட் எக்ஸ்டெண்ட் வருது. அதுவே இதுல மெர்ஜ் சார்ட் பண்ற அல்காரிதம் மட்டும் மெர்ஜ் சார்ட்ல பண்ணா நம்ம வந்துட்டு இதாகும். அது வந்துட்டு வேணா மெர்ஜ் சார்ட் வந்து இது மாதிரி இதுல பண்ணிருக்கோம். அது இப்போ பண்ண வேணாங்க, நல்லா சிம்பிளா இதுல பண்ணிருக்கோம். அவ்வளவுதான். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு இதுல ஐடியலான சொல்யூஷன் என்னன்னா,
ஒரு டேட்டா செட் யூஸ் பண்றது அது ஹேஷ் செட் தான். ஏன்னா ஹேஷ் செட் வந்து எப்போ நமக்கு தெரியும், அது வந்துட்டு எப்பவுமே எலமெண்ட்ஸை யூனிக்கான எலமெண்ட்ஸ் மட்டும் தான் வச்சிருக்கும். ஸோ அப்படி பார்த்தோம்னா நம்ம இந்த லிஸ்ட்டை ஐட்ரேட் பண்ணுவோம், பண்ணிட்டு எல்லா எலமெண்ட்டையும் ஒரு ஹேஷ் செட்ல போடுவோம். அந்த ஹேஷ் செட்டோட சைஸ் வந்துட்டு ஒரிஜினல் சைஸா ஈக்குவலா இருந்துச்சு அப்படின்னா அது டூப்ளிகேட் இல்லை அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்போ ஃபால்ஸ் ரிட்டர்ன் பண்ணுவோம். அதுவே இல்லை அப்படின்னா நம்ம ட்ரூ ரிட்டர்ன் பண்ணுவோம். இதுதான் ஐடியலான சொல்யூஷன். ஸோ இது இந்த வச்சு ஹேஷ்டேக் டேட்டா ஸ்ட்ரக்சர் வச்சு அதனால நம்ம வந்து அதை இப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம். எல்லா எலமெண்ட்டையும் ஹேஷ்டேக்ல ஆட் பண்ணுறோம். அப்புறம் அதோட கவுண்ட் வந்துட்டு இருக்கிற ஒரிஜினல் கவுண்ட் ஈக்குவலாக இருந்துச்சா ஃபால்ஸு, இல்லைனா ட்ரூ, அவ்வளோதான். இதை பண்ணோம்னா இது கண்டிப்பாக இதாகிடும் ஃபைண்டா. பட் இதில் வந்து ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி வந்துட்டு நமக்கு வந்துட்டு O(n) வரும். அவ்வளோதான் இன்னைக்கு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.